8ஆம் வகுப்பு உயிரியலின் அடுத்த பாடமாக 19வது பாடம் விலங்குகளின் இயக்கம். பொதுவாக உயிரினங்கள் தனது நிலையை மாற்றக்கூடிய நிலைக்கு பேர் செயல் அப்படின்னு வரையறுக்கிறோம். செயல் அப்படின்னா உயிரினங்கள் தனது நிலையை மாற்றிக்கொள்வது. இதில் 2 வகையான செயல்கள் இருக்குது. ஒன்று தன்னிச்சையானது, இன்னொன்று தன்னிச்சையற்றது. அதே உயிரினம் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகர்வது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு பேர் இடம்பெயர்தல் அப்படின்னு சொல்கிறோம். உயிரினம் தனக்குள்ளாக செய்யக்கூடிய செயல்கள், அதாவது கையை தூக்குறது, காலை தூக்குறது, நடக்கிறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா செயல். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போச்சுன்னா அதுக்கு பேர் இடம்பெயர்தல். இந்த செயல்களுக்கு மனிதர்களுக்கு கால்கள் கைகள் உதவுவது போல விலங்கினங்களுக்கு இறக்கைகள், பாக்டீரியா மாதிரியான சிறிய உயிரினங்களுக்கு ஃப்ளஜெல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய கசை இலைகள், அதுக்கு இன்னொரு பேர் சிலியாக்கள், அதாவது முடி போன்ற உறுப்புகள், அதுக்கு பேர் சிலியாக்கள் போன்ற உறுப்புகள் இதுக்கு பயன்படுது. இதில் மீன், திமிங்கிலங்கள், நீர்வாழ் உயிரினங்கள் போன்ற எல்லாவற்றிற்கும் துடுப்புகள், அதாவது அலை போன்ற தசை சுருக்கங்களின் விளைவாக இடம்பெயர்தலானது நடக்குது நீர்வாழ் விலங்குகளுக்கு. பாடப்புத்தகத்தில் ஒரு சில விலங்குகளுடைய நகர்வை பற்றி கொடுத்துருக்குறாங்க. முதலாவது மண்புழு. இந்த மண்புழுவில் நீள்வதற்கும் சுருங்குவதற்கும் தேவையான பல வளையங்களால் இணைக்கப்பட்ட உடல் காணப்படும். இந்த வளையங்களுக்கு ஒரு வளையத்துக்கு கண்டம் அப்படின்னு பேர். அதில் தசைகளோடு இணைக்கப்பட்ட சீட்டா எனப்படும் நீட்சிகள் இருக்கும். அதாவது சின்ன சின்ன கால் மாதிரியான ஒரு பகுதி. அது தேவைப்படுற நேரத்தில் வெளியே வந்து தரையை ஊன்றி பிடிப்பதற்கு உதவும். அப்போ மண்புழுவினுடைய இயக்கம் அப்படிங்கிறது முன்பகுதியை சுருக்கி பின்பகுதியை விரிக்கும் நிகழ்வு. இப்படியே மாறி மாறி செய்யும் பொழுது மண்புழுவானது தரையில் முன்னோக்கி நகர்கிறது. இந்த தசை சுருக்கம் தளர்வு அப்படிங்கிறத புரிஞ்சு வச்சுக்கோங்க. இது கேட்பாங்க. இப்போ இந்த தசை சுருக்கம் தளர்வு இது மீண்டும் மீண்டும் நிகழ்வதன் மூலம் மண்புழுவின் இயக்கம் மண்ணில் நடைபெறுகிறது. இதற்கு உதவுவதற்கு ஒரு வளவளப்பான திரவம் இந்த இயக்கத்திற்கு உதவுகிறது. இதில் முக்கியமான பகுதி அந்த சீட்டா எனப்படக்கூடிய நீட்சிகள் மண்புழுவில் காணப்படும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது கரப்பான் பூச்சி. பூச்சினாலே 6 கால் தான், 3 ஜோடி இணைந்த கால்கள், அதுக்கு மேலே 2 ஜோடி ரெக்கைகள், அதாவது 4 ரெக்கைகள் இருக்குன்னு அர்த்தம். 2 ஜோடி ரெக்கைகளை கொண்டது. அந்த ரெக்கைகளுக்கு மேலே ஒளி பாதுகாப்பு பொருள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கைட்டினால் மூடப்பட்டுள்ளது. அந்த ப்ரௌன் கலரில் இருக்கிறது கைட்டின் எனப்படக்கூடிய ஒரு பாதுகாப்பு பொருளால் மூடப்பட்டுள்ளது. இந்த கைட்டின் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் உதிர்ந்து மீண்டும் பரவும். அடுத்தது பறவைகள். பறவைகளில் அதனுடைய கால்கள் ரொம்ப முக்கியமானது. எலும்புகள் எடை குறைந்து வலுவோடு இருக்கும், உள்ளிடற்று காணப்படும். அதாவது எலும்புகள் காற்று இடைவெளிகளை கொண்டு காணப்படும். இந்த பின்னங்கால்களில் வளை நகங்கள் காணப்படும். அது பற்றி பிடிக்கவும் நகரவும் நடக்கவும் அந்த உதவுது. அதனுடைய முன்னங்கால்கள் தான் இறக்கைகளாக மாற்றமடைந்துள்ளது. இது ஒரு கேள்வியில் கேட்டுக்கிறாங்க. பறவைகளில் எந்த பகுதி இறக்கைகளாக மாற்றமடைந்துள்ளது, விலா எலும்புகளா முன்னங்கால்களா அப்படிங்கிறது. இதில் முன்னங்கால்கள் இறக்கைகளாக மாற்றம் அடைந்துள்ளது. அதாவது பறக்கும் பள்ளியில் விலா எலும்புகள் மாற்றம் அடைஞ்சிருக்கும். 2 வகை பறத்தல் நிகழ்வுகள் மிதந்து ஊறுதல், இறக்கைகளை அசைத்து பறத்தல் அப்படின்னு 2 வகையான பறக்கும் முறை இருக்குது. கழுகுலாம் பார்த்திங்கன்னா, கிருஷ்ணப்பருந்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா மிதந்து ஊறுதல் அப்படிங்கிற நிகழ்வில், அதாவது மேலே போய் அப்படியே மிதந்துக்கிட்டே இருக்கும். குருவிலாம் பார்த்திங்கன்னா ரெக்கைகளை அசைத்து பறத்தல் அப்படிங்கிற 2 வகையான பறத்தல் நிகழ்வுகள். அடுத்தது பாம்பு. இது அதிக எண்ணிக்கையிலான முதுகெலும்பை கொண்டிருக்கும். அடுத்தடுத்த முதுகெலும்புகள், விலா எலும்புகள், தோல் இவையெல்லாம் மெல்லிய உடல் தசைகளுடன் இணைக்கப்பட்டிருக்கும். அப்போது சுருங்கி விரியும் பொழுது அந்த விசையினால் பாம்பு முன்னோக்கி நகர்கிறது. இந்த இயக்கத்துக்கு பேர் சறுக்கு இயக்கம் அப்படின்னு பேர். எஸ் வடிவ வளைவுகளால் இயங்குகிறது அப்படிங்கிறதும் இதை சொல்லுவாங்க. சறுக்கு இயக்கம் அல்லது எஸ் வடிவ வளைவுகளால் இந்த இயக்கம் நிகழ்கிறது அப்படின்னு சொல்கிறோம். பாம்புகள் பொதுவாக தனது தசைகளையும் செதில்களையும் பயன்படுத்துகின்றன. நகர்வதற்கு தசைகளையும் செதில்களையும் பயன்படுத்துகிறது. அடுத்தது மீன்கள். மீன்கள் துடுப்புகளின் உதவியோடு நீந்துகின்றன. இதனுடைய எண்ணிக்கை ரொம்ப முக்கியம். 2 இணை துடுப்புகள், 1 இணையற்ற துடுப்பு. 2 இணை துடுப்புகள், 1 இணையற்ற துடுப்பு மீனில் காணப்படும்.
நீந்தக்கூடிய திசையை மாற்ற உதவுவது வால் துடுப்பு. இதில் சில செய்திகள் கொடுக்கப்பட்டிருக்குது. சிறுத்தை மணிக்கு 76 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடியது. நீர் யானை மனிதனை விட வேகமாக ஓடக்கூடியது. 6 கால்களில் நடக்கும் விலங்குகளுள் கரப்பான்பூச்சியே வேகமாக ஓடக்கூடியது. அது 1 மீட்டர் தூரத்தை கிட்டத்தட்ட 1 வினாடியில் கடக்கும். மிக விரைவாக நீந்தும் பாலூட்டியான டால்ஃபின் 1 மணி நேரத்தில் 35 மைல்கள் வரை நீந்தும். இதெல்லாம் செய்திகள். இதிலிருந்து கேள்விகள் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ மனித உடல் இயக்கத்தை பற்றி பார்க்குறோம். எலும்புகள் மற்றும் தசைகளுடைய ஒருங்கிணைந்த செயல்பாட்டால் இயக்கம் நிகழ்கிறது. பொதுவாக 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எலும்புகள் எங்கெல்லாம் கூடுகிறதோ அங்கு இயக்கம் நடைபெறுகிறது. மூட்டுகள், மனிதர்களில் இருக்கக்கூடிய மூட்டுகள், எலும்புகள் சந்திக்கக்கூடிய இடம் மூட்டு என்று அழைக்கப்படும். அதில் 3 வகை இருக்குது. நிலையானவை, சற்று நகரக்கூடியவை மற்றும் நகரக்கூடியவை. அதாவது கொஞ்சம் நகரக்கூடியது, ரொம்ப நகரக்கூடியது, நிலையாக ஒரே இடத்தில் இருப்பது அப்படிங்கிற 3 வகையில் இதை பார்க்குறோம். நிலையானது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மண்டை ஓட்டில் இருக்கக்கூடிய அந்த எலும்பு மூட்டு. மண்டை ஓட்டில் எலும்பு மூட்டு இருக்குது கண்டிப்பாக. அங்கே தையல் மூட்டுன்னு சொல்லக்கூடிய எலும்பு மூட்டுகள் இருக்குது. அது அசையாத மூட்டுகளுக்கு எடுத்துக்காட்டு. கொஞ்சம் நகரக்கூடிய மூட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மார்பக எலும்பு, முதுகெலும்பு, அதுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த இணைப்பு, இதெல்லாம் சற்று நகரக்கூடிய மூட்டுக்கு எடுத்துக்காட்டு. எலும்பு இணைப்பு இழைகள் அப்படிங்கிறது தான் ஒரு எலும்பையும் இன்னொரு எலும்பையும் சேர்த்து மூட்டுகளை உருவாக்குது. தசை நாண்கள் அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கு பேர் டெண்டான்கள்னு பேர். இவை மீள் திசுக்களால் ஆனவை. அதாவது ஒரு தடவை சுருங்கிச்சுன்னா அப்படியே விரிஞ்சிக்கும். அது மீள் திசுக்களானவை. இதுதான் மூட்டினுடைய செயல்பாட்டில் முக்கிய பங்கு வகிப்பது. தசை நாண்கள், டெண்டான்கள் மூட்டினுடைய செயல்பாடு. இணைக்கக்கூடியதுக்கு பேர் எலும்பு இணைப்பு இழைகள் அப்படிங்கிற பேர் அந்த மூட்டுகளை உருவாக்கக்கூடிய அந்த தசைகளுக்கு பேர். நகரக்கூடிய மூட்டுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 6 வகை இருக்குது. பந்து கிண்ண மூட்டு, ஒரு பந்தும் கிண்ணமும் சேர்ந்த மாதிரியான ஒரு அமைப்பு. எடுத்துக்காட்டு தோள்பட்டை, இடுப்பு எலும்புகள் பந்து கிண்ண மூட்டு. கீழ் மூட்டு, நம்ம கதவு இருக்கிற மாதிரி கீழோடு இருப்பது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முழங்கால், முழங்கை, கணுக்கால். அதாவது ஒரு சைடு மட்டும் அசையும், இன்னொரு சைடு அசையாது. முழங்கால், முழங்கை, கணுக்கால், இந்த 3 கீழ் மூட்டு. முளை அச்சு மூட்டு அல்லது சுழல் அச்சு மூட்டு என்று சொல்லப்படக்கூடிய மூட்டுகள். இந்த தலை திரும்புதில்ல, அதே போல் அது உருண்டையான கூர்மையான ஒரு எலும்பு, அதுக்கு மேலே ஒரு இணைப்பு இருக்கும். அது திரும்ப மட்டும் செய்யும். அச்சை பற்றி சொல்லக்கூடிய மூட்டாக இது காணப்படும். அடுத்தது முண்டனையா மூட்டு அப்படின்னு சொல்கிறோம். முண்டனையா மூட்டுன்னா பந்து கிண்ண மூட்டை மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் தட்டையான பரப்பு உடையதாக இருக்கும். நீங்கள் எடுத்துக்காட்டுக்கு மணிக்கட்டு, நம்ம மணிக்கட்டு பற்றி 360ல் சுழலக்கூடியதாக இருக்குது. அதுதான் முண்டனையா மூட்டு. வழுக்கு மூட்டு அப்படின்னு சொல்லக்கூடியது முதுகெலும்பினுடைய செயல்பாடு. வழுக்கு மூட்டு, நம்ம முதுகை திருப்புறோம், அங்கே திருப்புறோம், இங்கே திருப்புறோம், வளைக்கிறோம், இதெல்லாம் வழுக்கு மூட்டு. சேனை மூட்டு அப்படின்னு சொல்லக்கூடியது நடுப்பக்கம் ஒரு சேனம் மாதிரியான, குதிரைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த சேனை மாதிரியான ஒரு பள்ளம் இருக்கும். அந்த பள்ளத்தில் இன்னொரு எலும்பு ஜாயிண்ட் ஆகி இயங்கும். இதுக்கு எடுத்துக்காட்டு விரல்கள், கட்டை விரல், தோள்பட்டை, உட்செவி, இதெல்லாம் எடுத்துக்காட்டு. இந்த மூட்டு வகைகளையும் எடுத்துக்காட்டையும் தெளிவாக படிச்சுக்குங்க. கண்டிப்பாக பொறுத்துக, இல்லைன்னா தனியான கேள்வியாக இது வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு உள்ளது. அடுத்த பகுதி சினோவியல் மூட்டுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய திரவ மூட்டுக்கள் அப்படின்னு பேர். இது டை ஆர்த்ரோசிஸ் மூட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. டை ஆர்த்ரோசிஸ் மூட்டு அப்படின்னு சொல்லி 2 எலும்புகளுக்கு இடையிலான இணைப்பு, அதுதான் இந்த திரவம் இருக்குதா, வேறு வழுக்கிட்டு போகிற ஜவ்வு இருக்குதா அப்படிங்கிறத பொறுத்து இது பிரிக்கப்படுது. சினோவியல் மூட்டுகள்னால் திரவ மூட்டுக்கள் அப்படின்னு அர்த்தம். இதில் எலும்புகள் நேரடியாக இணைக்கப்படுவதில்லை. 2க்கு நடுவில் ஏதோ ஒரு திரவமோ அல்லது ஒரு நெகிழ்வான தசையோ இருக்கும். இதுதான் சினவியல் மூட்டுகள்னு சொல்கிறோம். இந்த சினவியல் திரவத்திலேயோ இந்த ஜவ்வுலேயோ ஏற்படக்கூடிய ப்ராப்ளத்துக்காக வரக்கூடிய நோய்க்கு பேர் கீழ்வாதம் அல்லது மூட்டு வீக்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஆர்த்ரட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆர்த்ரோனா எலும்பு, இட்டிஸ்னா வீக்கம், ஆர்த்ரட்டிஸ்னா எலும்பு வீக்கம், அவ்வளோதான். கீழ்வாதம் அல்லது மூட்டு வீக்கம் என அழைக்கப்படக்கூடியது. இதில் பொதுவாக இந்த மூட்டு வலி ஏன் வருதுன்னா, யூரிக் அமில படிவங்கள் அதில் படிந்திருப்பதனால. யூரிக் அமிலம் அதிகமாகிடுச்சுன்னு சொன்னால் மூட்டு இணைப்புகளில் தங்கி அந்த நோயை ஏற்படுத்துகிறது.
இந்த சினோவியல் மூட்டுகளின் பண்புகளையும் செயல்பாட்டையும் குறிச்சிக்குங்க. எலும்பை எலும்போடு இணைப்பதற்கு பேர் எலும்பிணைப்பு இழை. குருத்தெலும்புகளுக்கு இடையில் உள்ள இந்த உராய்வை குறைப்பது வந்து சினோவியல் திரவம். அதிர்ச்சியை தாங்குவது குருத்தெலும்பு மூட்டு. சினோவியல் திரவத்தை சுரப்பது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கடினமான நார்த்திசு மூட்டு காப்சூல் அப்படின்னு பேர். மூட்டு காப்சூல் அப்படிங்கிறது தான் அந்த சினோவியல் திரவத்தை சுரக்கக்கூடிய ஒரு கடினமான நார்த்திசு. அடுத்தது எலும்பு மண்டலம், மனித எலும்பு மண்டலம். இதில் 2 செய்திகள். மனித உடல்லையே மிக நீளமான எலும்பு, வலிமையான எலும்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஃபீமர் அப்படிங்கிற தொடை எலும்பு. இது கேட்பாங்க, ஃபீமர் அப்படிங்கிற தொடை எலும்பு. நீங்கள் இது பீமனை ஞாபகம் வச்சுக்கோங்க. மகாபாரத பீமன் ஸ்ட்ராங்கான உயரமான ஒரு ஆள். ஸோ நீளமான தொடை எலும்பு தான் வலிமையானது ஃபீமர். ரொம்ப சின்னது அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஸ்டேப்பஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸ்டேப்பஸ் அப்படிங்கிற ரொம்ப சிறிய லேசான எலும்பு நடுச்செவிக்குள்ளே இருக்கும். அது ஒரு சுத்தியல் போன்ற ஒரு வடிவம் உடையது ஸ்டேப்பஸ் அப்படிங்கிற அந்த எலும்பு. எலும்பு கூட்டை 2ஆக பிரிக்கிறோம். புறச்சட்டகம், அகச்சட்டகம் அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸோஸ்கெலிட்டன், எண்டோஸ்கெலிட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. எலும்பினுடைய பணி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதில் ரொம்ப வித்தியாசமான பணி அப்படின்னு பார்த்திங்கன்னா, எலும்பு மஜ்ஜையிலேருந்து தான் நமக்கு ரத்தமே உருவாகும். எலும்பு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ரத்த ஓட்டம் நல்லாயிருக்கும், ரத்தம் நல்லாயிருக்கும். எலும்பு மஜ்ஜை அப்படிங்கிறது நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஜவ்வு பகுதி, அதிலிருந்து தான் சிவப்பு அணுக்கள் உருவாக்கப்படுது. மனித எலும்புக்கூடு 2ஆக பிரிக்கப்படுது. ஒன்று அச்சு சட்டகம், இன்னொன்று இணை உறுப்பு சட்டகம். மனித எலும்புக்கூட்டில் மண்டை ஓட்டிலிருந்து நேராக ஒரு கோடு போட்டோம்னா, செங்குத்தாக ஒரு கோடு போட்டோம்னா எதெல்லாம் அதில் சிக்குதோ அதெல்லாம் என்னது? அச்சு சட்டகம். எக்ஸாம்பிளுக்கு மேலே மண்டை ஓடு, முதுகெலும்பு, அதோடு சேர்த்து மார்பக எலும்புகள் வரும். இது சேர்ந்தது தான் நம்ம என்ன சொல்கிறோம்? அச்சு சட்டகம்னு சொல்கிறோம். இதில் மண்டை ஓடு அப்படிங்கிறது 22 எலும்புகளால் ஆனது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது கேட்கக்கூடிய கேள்வி. 22 எலும்புகளால் ஆனது. இதில் 8 எலும்புகள் ஒன்றா சேர்றதுனால அந்த மூளையை பாதுகாக்கக்கூடிய கிரானியம் அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் உருவாகும். கிரானியம் அதுக்கு பேர். 8 எலும்புகள் கிரானியத்துலேயும், மீதி 14 எலும்புகள் முக அமைப்பையும் உருவாக்குது. இந்த முக எலும்புகளை அசையக்கூடிய ஒரே மூட்டு கீழ்த்தாடை எலும்பு. கீழ்த்தாடை எலும்பு தான் அந்த முக அமைப்பிலேயே அசையக்கூடிய எலும்பு. அடுத்தது முள்ளெலும்பு, முதுகு தண்டில் இருக்கக்கூடிய அந்த முள் எலும்பு. முதுகெலும்பு தொடரில் மொத்தம் 32 எலும்புகள் இருக்குது. அதுக்கு கணக்கு எப்படி அப்படின்னா, கழுத்தெலும்பு 7, மார்பு எலும்பு 12, 5 விலா எலும்புகள், 5 இணைந்த திருவெலும்புகள், அதுக்கு பேர் திருவெலும்புன்னு பேர், திருவெலும்புகள். அப்புறம் அதுக்கு கீழே இணைந்த 3 வால் எலும்புகள். இது எல்லாம் சேர்த்தா நமக்கு 32 எலும்புகள் கிடைக்கும். முதுகெலும்பு உருவாக்கக்கூடிய அந்த குழாய் போன்ற பகுதிக்குள்ளே தண்டுவடம் செல்கிறது. தண்டுவடத்தை பாதுகாக்கிறது முதுகெலும்பு. அடுத்தது மார்பெலும்பு. நெஞ்சு பகுதியில் காணப்படக்கூடிய அந்த தட்டையான எலும்பு தான் மார்பெலும்பு. அந்த தட்டையான எலும்புக்கு பேர் ஸ்டெர்னம் அப்படின்னு பேர். ஸ்டெர்னம் அப்படிங்கிறது நெஞ்சு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தட்டையான எலும்பு. இந்த தட்டையான எலும்பு கூட 12 ஜோடி விலா எலும்புகள் இந்த ஸ்டெர்னத்தையும் பின்பகுதியில் இருக்கக்கூடிய முதுகெலும்போடையும் இணைக்கும். 12 ஜோடி. இதில் 10 ஜோடி விலா எலும்புகள் மார்பெலும்போடு இணைக்கப்பட்டிருக்கும். 2 ஜோடி மட்டும் முதுகெலும்புலேருந்து ஆரம்பிக்கும், ஆனால் மார்பெலும்புக்கு வராது. அந்த எலும்புகள் மிதக்கும் விலா எலும்புகள்னு சொல்கிறோம். 2 ஜோடி மட்டும் மிதக்கும் விலா எலும்புகள். இதுக்கு காரணம் என்னென்னா, சுருங்கி விரியடைகிறதுக்கும் நுரையீரல், இதயம் இதெல்லாம் இயங்குவதற்கும் இது கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்குங்கிறதுக்காக இந்த அமைப்பு. மனிதனுடைய கழுத்தெலும்பு 7 அப்படின்னு சொன்னோம். அப்போது ஒட்டகச்சிவிங்கனுடைய கழுத்தெலும்பு என்னவாக இருக்கும்னு கேள்வி வந்தால் அதுவும் 7 தான். என்ன நீளமாக இருக்கும், அவ்வளோதான். இதுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்குறது என்னென்னா, இணை உறுப்பு சட்டகம். அதாவது ஒன்றுக்கொன்று இணையாக இருக்கக்கூடிய பக்கவாட்டில் இருக்கக்கூடிய சட்டகம் அப்படிங்கிறனால அதுக்கு பேர் இணை உறுப்பு சட்டகம்னு பேர். இதில் எதெல்லாம் இருக்கும் அப்படின்னா, தோள்பட்டை எலும்பு, கை, மணிக்கட்டு, மேற்கை எலும்பு, இடுப்பு, கால், கணுக்கால், பாதை எலும்பு. இந்த பாடப்பகுதியில் எலும்பினுடைய பேர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இணையுறுப்பு சட்டகத்தில் முதலாவது நம்ம பார்க்குறது என்ன பார்த்திங்கன்னா, தோல் எலும்புகள். இதுக்கு பேர் பெக்டோரல் எலும்புகள்னு பேர். இடுப்பு எலும்புக்கு பேர் பெல்விக் எலும்புகள்னு பேர். தோல் எலும்புகள் பெக்டோரல், இடுப்பு எலும்பு பெல்விக். இந்த 2
எலும்புலேயுமே ஜாயிண்டாக இருக்கிற கையும் காலும் பந்து கிண்ண மூட்டுனால் இணைக்கப்பட்டிருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து கை எலும்புகள். இந்த கை எலும்புகள் அப்படிங்கிறது வந்து மொத்தம் 3. மேற்கை எலும்பு, முழங்கை எலும்பு அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய 3 எலும்புகள். மேற்கை எலும்பில் ஒன்று தான், அதுக்கு பேர் ஹிமாரஸ் அப்படின்னு பேர். மேற்கை எலும்புக்கு பேர் ஹிமாரஸ். ஆனால் முழங்கை எலும்பில் 2 இருக்குது. ஒன்று வந்து ரேடியஸ், இன்னொன்று அல்னா. இந்த ரேடியஸ் எலும்புக்கு தமிழில் ஆர எலும்புன்னு போட்டிருப்பாங்க. ரேடியஸ், அல்னா, அது வந்து முழங்கை எலும்பு. அதுக்கு கீழாக நமக்கு இருப்பது வந்து மணிக்கட்டு. அந்த மணிக்கட்டு எலும்புகளுக்கு கார்பல்கள் அப்படின்னு பேர். மணிக்கட்டு எலும்புகளுக்கு கார்பல்கள்னு பேர். அதற்கு கீழாக இருக்கக்கூடிய நம்ம புறங்கை அல்லது உள்ளங்கை எலும்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மெட்டா கார்பல்கள் அப்படின்னு பேர். அதுக்கு அடுத்ததாக விரல்கள். விரல்களில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன எலும்புகளுக்கு பேர் ஃபெலாஞ்சஸ் அப்படின்னு பேர். ஃபெலாஞ்சஸ். அப்போது ஹிமாரஸ், ரேடியஸ், அல்னா, கார்பல்கள், மெட்டா கார்பல்கள், ஃபெலாஞ்சஸ். இது வந்து கையெலும்புகள். நம்ம அடுத்தது பார்க்குறது கால் எலும்புகள். தொடை எலும்புக்கு பேர் ஃபீமர். அது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம். காலில் 2 எலும்பு இருக்குது. ஒன்று டிப்பியா, அதாவது கால் முள்ளெலும்புன்னு சொல்லுவாங்க, டிப்பியா. இன்னொன்று ஃபியூலா அப்படிங்கிற 2 எலும்பு இருக்குது. அப்புறம் கணுக்காலில் நமக்கு அங்கே மேலே மணிக்கட்டுன்னு பார்த்த மாதிரி கீழே கணுக்கால்களில் டார்சல்கள். அப்புறம் பாதத்தில் இருக்கக்கூடிய எலும்புகளுக்கு பேர் மெட்டா டார்சல்கள். அப்புறம் விரல்களுக்கு வழக்கம் போல் ஃப்ளாஞ்சஸ். விரல்களுக்கு ஃப்ளாஞ்சஸ். இதுதான் இந்த வரிசை, கால் எலும்பு வரிசை. அடுத்தது தசைகள். தசைகளில் நீங்கள் முக்கியமான ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, தசைகளால் சுருங்க மட்டும்தான் முடியும், விரிவடைய முடியாது. அப்போ சுருங்க மட்டும் முடியும்னா அப்போ எப்போ விரிவடையுதுன்னா இழுத்து விரிவடை வைக்கணும். அதுக்கு ஒரு ஃபோர்ஸ் தேவை. அப்படி ஃபோர்ஸ் இருந்தால் தான் அதை நினச்ச முடியும், இழுக்க முடியும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இதை பேஸ் பண்ணி சில கேள்விகள் வரலாம். தசைகளால் சுருங்க மட்டும்தான் முடியும். சுருங்கும் தளர்வாகும், அவ்வளோதான். ஆனால் நீளமாக முடியாது. சில தகவல்கள், முடியோட வேர்களில் தசைகள் இருக்கும். அதுதான் நமக்கு சிலிர்ப்பை கொடுக்குது. புன்னகைக்கும் போது, சிரிக்கும் பொழுது நமக்கு 17 தசைகள் வேலை செய்கிறது. கோபப்படும் பொழுது 42 தசைகள் வேலை செய்கிறது. கடினமாக இயங்கும் தசைகள் கண்ணில் காணப்படும். அதாவது சிலியரி தசைகள்னு சொல்லக்கூடியதெல்லாம் கடினமான இயங்கும் தசைகள் அப்படின்னு சொல்கிறோம். கண் பாவையை சுருக்கவும் விரிக்கவும் பயன்படுவது என்ன அப்படின்னா ரேடியல் தசைகள்னு பேர். ரேடியல் தசைகள். லென்ஸினுடைய திக்னஸை அதிகமாக்கவும் சுருக்கவும் பயன்படுவது வந்து சிலியரி தசைகள். கண் பாவையை சுருக்க விரிக்க பயன்படுவது ரேடியல் தசைகள். இது கேள்வி கேட்டுக்கிறாங்க. தசைகளோட வகைகள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா வரித்தசை அல்லது எலும்பு தசை அல்லது இயக்கு தசை அப்படின்னு சொல்கிறோம். வரித்தசை தான் எலும்பு தசை, அதுதான் இயக்கு தசை. இயக்கு தசை. வரியற்ற மென்மையான அல்லது இயங்கு தசைகள், இது 2வது வகை. வரி இல்லாமல் மென்மையாக இருக்கும், இயங்கு தசைகளாக இருக்கும், தானாகவே இயங்கக்கூடியதாக இருக்கும். இன்னொன்று வந்து இதய தசைகள். ரொம்ப மென்மையானது, தானாகவே இயங்கக்கூடியது தான், அது வந்து இதய தசைகள். அதுக்கு தனி பிரிவு கொடுத்துட்டாங்க. இப்படி 3 வகைகள் இருக்குது. இப்போ இது எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரித்தசைன்னு சொல்லப்படக்கூடியது எலும்புகளோடு இருக்கும். கை, கால்கள், கழுத்து அப்படிங்கிற இடங்களில் இருக்கும், கொஞ்சம் ஹார்டாக இருக்கக்கூடியது. அடுத்து வரியற்ற மென்மையான தசை, இது இயங்கக்கூடிய, தானாகவே இயங்கக்கூடியதாக இருக்கும். எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இரத்த நாளங்கள், கருவிழி, மூச்சுக்குழாய், தோல் போன்ற மென்மையான பகுதிகளோடு இணைக்கப்பட்டிருக்கிறதுலாம் இந்த வரியற்ற மென்மையான தசைகள். இதய தசை வந்து இதயத்தில் மட்டும் இருக்கும். இப்போ இதில் இதய தசை வந்து கிளைகள் உடையது. உட்கருக்கள் 1லேருந்து 3 வரைக்கும் இருக்கும். இதய தசையில் உட்கருக்கள் 1லேருந்து 3 வரைக்கும் இருக்கும். முன்னமே சொன்ன மாதிரி தசைகளால் எலும்புகளை இழுக்க முடியுமே தவிர தள்ள முடியாது. அப்போ தள்ளணும்னு சொன்னால் இன்னொரு தசை சுருங்கணும், சுருங்கினா தான் அது தள்ளப்படும். இத்துடன் இந்த பாடம் நிறைவேறுகிறது.